வணக்கம். பூண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெயே எடுங்க, அதான் ரொம்ப நல்லது. பூண்டு குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டு. ஆயில் சூடான உடனே கடுகு ஆட் பண்ணுங்கள். அதில் நான் 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு கொஞ்சம் வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது வெடித்ததுக்கு அப்புறமா அதில் வெந்தயம் ஆட் பண்ணுங்கள். வெந்தயம் நான் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை காஞ்சதுக்கப்புறமா அதில் எடுத்து வச்சுருக்கிற பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு வதங்கினதுக்கப்புறமா அதில் எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது, ஹெல்தியும் கூட. வெங்காயம் நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. நடுவில் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெயே ஆட் பண்ணுங்கள், அதுதான் நல்லா மணமாக இருக்கும். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இது எதுக்காக ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, கிரேவி நல்லா கெட்டியாக இருக்கும். ஸோ அதனால் அதை கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம். அது வரைக்கும் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கிண்டி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருக்கணும் நடுவில். ஆயில் தேவைப்பட்டுச்சுன்னா இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வந்திருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பவுடர் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். 1.5 ஸ்பூன் வத்தப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. காரம் அதிகமாக சேர்ப்பீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 2 ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா பவுடர் எல்லாத்தோட மிக்ஸ் ஆகும். இப்போ நான் மசாலா பவுடர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எந்த மசாலா பவுடர்னாலும் ஆட் பண்ணலாம். நான் வத்தக்குழம்பு பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கரம் மசாலா எதனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதை இந்த டைம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. மசாலா பவுடர் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ண போகிறோம். உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொதித்து வரட்டும். கொதிக்கிறப்போ அப்பப்போ கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா கொதித்து ஆயில் நல்லா ஓரமாக நல்லா பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணும் நம்ம. அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். அது வரைக்கும் அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா கொதிச்சு இப்போ ஆயில் நல்லா பிரிஞ்சு இது ஓரமாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், நம்ம பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.